ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது கொஞ்சம் உளுந்த மாவை எடுத்துக்கிறலாம். அது கூட கொஞ்சம் பச்சரிசி, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சு நாம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கிண்டிக்கிட்டே இருக்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உளுந்தங்களி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கத்தான் செய்யும். என்ன செய்ய, ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா இதெல்லாம் நாம் செஞ்சு தான் ஆகணும். கிண்டிக்கிட்டே இருக்க நல்லா தண்ணிலாம் வற்றி உளுந்து இந்த மாதிரி வெந்து நல்லா கமகமன்னு வாசமாக ரெடியாக இருக்கும். இந்த களி ரெடி ஆயிடுச்சுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நாம் களியை தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்போனா களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ களியை 2 கரண்டி எடுத்து வச்சு நடுவில் குழி பறித்து வெள்ளைக்கட்டி நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா சூப்பரான களி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி